ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 18 வரை. முதல் நாள் டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசியில சந்திரன். நமக்கு 10ஆம் அதிபதி 10லயே இருக்காரு, சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் நமக்கு பாக்கியாதிபதி. அதே புதன் நமக்கு விருச்சிக ராசியில குருவுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். பேச்சினால புகழ் வரணும் அப்படின்றது இன்னைக்கு கிரகம் நமக்கு தரக்கூடிய பலன். அதாவது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இது நமக்கு தொழிலுக்கும் பணவரவுக்கும் சிறப்பான ஒரு பாவம். அந்த 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா, அந்த 10ஆம் இடத்துல தொழில் அமைப்புக்கு ஆதிக்கம் பெற்ற கிரகம் புதனாக இருக்கிறது என்று பொருள். அந்த புதனும் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்ப இது வரைக்கும் ஒரு நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாள் ஒரு வளர்ச்சி பாதையை நமக்கு கூட்டிட்டு போகும். வேலையில இன்வால்மெண்ட் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், தொழில்னால பண ஆதாயம் இருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, மகம் நட்சத்திரம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சிம்ம ராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல போறார். அதே 11 சிம்மத்திலேயே கேதுவும் இருக்க, சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய நட்சத்திரமாகவும் ராகுனுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுறார். இப்ப ராகு முக்கிய பங்கு எப்படி அப்படின்னா, நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. இந்த 5ஆம் இடம் இருக்கிறதுங்கிறது ஒரு கிரகம் ஒரு பிரச்சனை, கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறத தீர்த்து வைக்கும். ஆனா பணம் சேமிப்பு, தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணும். அதனால இது கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கவங்களோ அல்லது கமிஷன் வகையிலையும் கன்சல்டிங் வகையிலையும் இருக்கவங்களுக்கோ இந்த நாள் சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நமக்கு பணப்புழக்கம் என்பது 2ஆம் இடத்துல கிரகங்கள், சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, அதே மாதிரி சூரியன் இருக்கார். இந்த 3 கிரகங்களும் 2ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறது நம்முடைய பணஸ்தானத்துக்கு ஒரு பவர் தான், நன்மை கொடுக்கும். டிசம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரமே தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. புதனும் அங்கேயே 2லயே இருக்காரு. அதனால பேச்சு, அதனால் பணம், தொழில், அனைத்து விதமான வியாபாரம் எல்லாத்துக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திர நட்சத்திரம். இப்ப லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சந்திரன் மாறி சூரியன் போல செயல்படுகிறார். இப்ப சூரியன் தனஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால இன்றைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இது சாதகமான கிரகம். ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துறது, இப்ப படிக்கிறவங்களுக்கு அதிக படிப்பு, பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அதற்கான காரியங்கள்ல வெற்றி தருவது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட இந்த நாள் சாதகமாக இருக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். இப்ப சந்திரன் தான் நமக்கு தொழில் கிரகம். அதே சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஸ்தத்துல 12ஆம் வீட்டுல இருக்காரு. தொழிலை விரிவாக்குவதற்கு ஒரு யோசனை தோணும், அல்லது வேறு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு வேலை சார்ந்த வகையில், உணவு, உடை, மருத்துவம், இது சம்பந்தப்பட்ட வகை ஆராய்ச்சிகள் பண்றது, நிறைய பேர் அஃபிஷியலா
கான்ஃபிடென்ஷியலான சில மேட்டர் டீல் பண்ண வேண்டியவர். செக் பண்ணுறது, அடுத்தவருடைய தவறுகளை கண்டுபிடிக்கிறது. இப்போ நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்காங்க, சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. இது மாதிரியான நபர்களுக்கான நாளாக இது இருக்கும். டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் தைரியஸ்தானத்தில் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பலமாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவோம், புதிய நபர்களை சந்திப்போம். சிறு சிறு பிரயாணங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மனதிற்குரிய நபர்கள், ஒரு திருமண காரியமாகட்டும், உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, ஒருவர் தகவல் தொடர்பு செய்வதற்கு, ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சிறப்பான நாளாகும். டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 5ஆம் இடத்துல கும்பராசியில ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார், சந்திரனுடைய உப நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப சந்திரன் சுவாதியாகவும் ராகு சதயமாகவும் அங்க ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, சந்திரனுக்கும் ராகுக்கும், 1ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும். இப்ப பிரம்மாண்டமா சில பேர் சினிமா எடுக்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, பெரிய பெரிய மீடியேட்டரா கன்சல்டிங் பண்றாங்க. அதே மாதிரி ஆன்லைன் டெவலப்மெண்ட்டு மற்றும் கல்விகள், அது மாதிரியான கல்விகள், ஆன்லைன் கல்விகள், ஷேர் மார்க்கெட்டு, இது சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கான இன்னைக்கு ராகுனுடைய பிரம்மாண்டம் இன்னைக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அவங்களுடைய ஜாதகத்துல ராகு அதிர்ஷ்ட கிரகமாக இருக்கணும். அதாவது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில்லாமல் இருந்தாலே இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில், மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய நாள். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:08 வரைக்கும் இந்த சுவாதி இருக்கு. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு பாக்கியஸ்தானத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால வேலை, மதிப்பு, அக்கௌண்ட்ஸ் லைன்ல இருக்கவங்க, ஆடிட்டிங்ல இருக்கவங்க, இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்புல இருக்கவங்க, சட்டத்துறை நீதித்துறையில இருக்கவங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வியாபாரம் பண்றவங்க, அல்லது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட தொழிலில் அதில் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, மற்றும் ரிசர்ச் லெபார்டரி மருத்துவத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சிறப்பை தரும். டிசம்பர் 17 புதன்கிழமை இந்த விசாக நட்சத்திரம் மாலை 5:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். இது மறுநாள் டிசம்பர் 18 வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. இது சனியினுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. ஏற்கனவே இங்க புதன் கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப புதனும் சந்திரனும் சேர்க்கை பெற்று நல்ல பணவரவை தருகிறார்கள். நல்ல மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுலேயே மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயமான நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.